இந்த காலை வேளையிலேயும் உங்களோடு நான் பேசும்படிக்கு கடந்த நாட்களே நாம் சிந்தித்து வந்த இந்த அருமையான வேத பகுதியில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் சிந்தித்து வந்தோம். அதில் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். ஜெபிப்போம். மகா ஸ்நேகவானாகிய தெய்வமே, பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த காலையிலே உங்களுடைய சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கும் நீர் எதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் புசிக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் தான் உங்களுடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஊன்ற கட்டவும் ஆண்டவரே திரும்ப எடுத்து நிறுத்தவும் வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்களுடைய வசனத்தினுடைய வல்லமை இந்த காலை வேளையில் வெளிப்படட்டு நாதா. என் வாயிலிருந்து வேறு வார்த்தைகள் அல்ல, உம்முடைய வசனமே கடந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அது ஒரு நாள் வெறுமையாய் திரும்புவது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே இந்த காலை வேளையிலேயும் நீர் பேசுகிற உம்முடைய வசனங்கள் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு அதை எதை செய்ய நீர் அனுப்புகிறீரோ அதை செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறகுகளுக்குள்ள மறைத்துக்குள்ள அடியேனே, வசனத்தை கேட்கிற எல்லாருடைய இருதயங்களையும் திறப்பீராக. வசனங்கள் நூறத்தனையாய் பலன் தர உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். அப்போ வெட்கப்படாமல் இருக்க நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? யார் வெட்கப்பட மாட்டார்கள் என்பதைத்தான் இந்த நாட்களில் நான் உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். அநேக காரியங்களிலே மனுஷர் வெட்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களை ஒரு நாளும் வெட்கத்திற்கு உட்படுத்துகிறவர் அல்ல. கர்த்தருடைய வேதம் இங்கே சொல்லுகிறது. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கிற வேளையிலே, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், என் ஜனங்கள் என்று சொல்லி. கர்த்தருடைய ஜனங்கள் யார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய ஜனங்களை குறித்து சொல்லுகிறதான வேளையில வேதம் பல காரியங்களை சொல்லியிருந்தாலும் ஒரு சில காரியங்களை மட்டும் நான் உங்களோடு கூட இந்த காலை வேளையில நான் சொல்லி கடந்து போகும்படியாய் நான் விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தருடைய ஜனம் யார்? வசனத்தில் வாசிக்கிற வேளையில உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய ஜனம் யார் என்பதை நான் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் தெளிவாய் அறிந்து கொள்ள முதலாவது இந்த வசனத்தை வாசித்திருக்கிறேன். அவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாயிருந்தார்கள்? அடிமைத்தனத்திற்கு உட்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் அடிமையாய் காணப்பட்ட போதுதான் கர்த்தர் அவர்களை புறப்பட பண்ணினார். எப்படி புறப்பட பண்ணினார்? நாம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 7-8 வசனங்களை நான் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர்
இருக்கிற என் ஜனத்தின் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அவர்கள் என்ன செய்வேன் என்று சொன்னார், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இங்கே கர்த்தர் சொல்லும் போது சொல்றார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் என்ன செய்து பார்க்கவே பார்த்து. அப்ப அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் தன்னுடைய ஜனம் என்று உரிமை பாராட்டுகிறார். அவர் உரிமை பாராட்டுவது எப்படி? லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வசனம் சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். லேவியராகமம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்ன செய்தேன், பிரித்தெடுத்தேன். அப்ப கர்த்தருடைய ஜனங்கள் முதலாவது எப்படிப்பட்ட ஜனங்கள்? பிரித்து எடுக்கப்பட்ட ஜனங்கள், செப்பரேட்டட் பீப்புள்ஸ். அவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே என்ன செய்வார்கள், வாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஜனம் அங்கே அடிமைத்தனத்திலே காணப்பட்ட போது கர்த்தர் அவர்களை என்ன செய்திருக்கிறார், புறப்பட பண்ணினார். அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். புறப்பட பண்ணுவதற்கு முன்பதாய் கர்த்தருடைய செய்கை அங்கே வெளிப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே 10 வாதைகள் அந்த தேசத்துக்கு விரோதமாய் அனுப்பப்பட்டது. தேவன் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேவர்கள் மேலும் ஆக்கினை செய்கிறவராய் காணப்பட்டார். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதன் இரத்தத்தை பிடித்து ஈசோப்பு கொழுந்துகளினாலே இரத்தத்தை தோய்த்து தங்கள் வீட்டின் நிலைக்கால்களும் மேற்சட்டத்திலும் என்ன செய்ய வேண்டும், பூச வேண்டும். நடுராத்திரியிலே சங்கார தூதன் கடந்து வருவான். ரத்தம் அடையாளமிடப்படாத வீடுகளை அவன் சங்காரம் செய்வான். அடையாளப்பட்ட வீடுகளிலே அவன் கடந்து போகிறவனாய் காணப்படுவான் என்று சொல்லி சொல்லப்பட்டது. இஸ்ரவேலர் எல்லாரும் பஸ்கா அந்த ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். இரத்தத்தை நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் பூசினார்கள். இவ்விதமாய் அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு சங்கார தூதனுடைய கைக்கு அவர்கள் விலக்கி காக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு நாம் வசனத்தில் வாசிக்கும் போது, அன்றைக்கு ராத்திரி அவர்கள் எல்லாரும் என்ன செய்யப்பட்டார்கள், புறப்பட்டு வந்தார்கள். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையும் காணப்பட்டது. நான் உலகத்திற்கு அடிமைகளாயிருந்தோம், பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தோம், பாவத்தின் சிற்றின்பங்களுக்கு அடிமைகளாயிருந்தோம். நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அது வேறு யாரும் அல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. இந்த உலகத்திற்கு வந்து தம்மையே தியாக பலியாய் ஒப்பு கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு இப்பொழுது அவருடைய ஜனங்களாய் காணப்படுகிறோம். அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவருடைய உங்கள் முன்னோர்களால் நீங்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களினாலும் வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய
கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? மீட்கப்பட்டீர்கள். நீங்களும் நானும் கிரயத்திற்கு கொல்லப்பட்டு மீட்கப்பட்டவர்களாய் அவருடைய ஜனம் என்று அழைக்கப்பட தகுதி பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். அவருடைய ஜனத்தினுடைய முதல் தகுதி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள். அவர்கள் இனி அடிமைப்பட்டவர்கள் அல்ல, விடுவிக்கப்பட்ட ஜனங்கள், சுயாதீனத்தை அனுபவிக்கிற ஜனங்கள். அருமையானே, அந்த ஜனங்களைத்தான் கர்த்தர் செய்த காரியம் என்ன வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 12 கடைசி வசனம். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். எகிப்து தேசத்திலிருந்து என்ன செய்தாராம்? புறப்பட பண்ணினார். அவர்களை எப்படி புறப்பட பண்ணினார்? அணி அணியாய் புறப்பட பண்ணினார். யுத்த சன்னதராய் புறப்பட பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அணி அணியாய், எவ்விதமாய் யுத்த களத்தில் போர் சேவர்கள் அணி அணியாய் புறப்படுவார்களோ அதை போல கர்த்தர் அவர்களை புறப்பட பண்ணினார். அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த ஜனங்கள், பாவத்தை விட்டு, பாவ உலகத்தை விட்டு வெளியே புறப்பட்ட ஜனங்கள் அவர்கள். அதனால வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அணி அணியாய் புறப்பட்டார். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் சங்கீதம் 78 வாசிப்போமா? 52வது வசனத்தை வாசிப்போம். 78:52. தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையைப் போல் கூட்டிக் கொண்டு போய். இங்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம், வசனத்தை பாருங்கள். தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்தில் மந்தையை போல கூட்டி கொண்டு போனாராம். ஆடுகளை எவ்விதமாய் தொழுவத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார்களோ அதை போல கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அருமையானவர்களே, ஆடுகளை காக்கிறவன் வாசலை திறப்பான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவன் மெய்ப்பனுக்கு பின் செல்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அதுபோல கர்த்தர் ஆடுகளைப் போல நம்மை புறப்பட பண்ணினார். மாத்திரமல்ல, வசனத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 136:11வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் புறப்பட பண்ணினார். அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். வந்தவர்கள் எங்கே வந்து சேர்ந்தார்கள்? செங்கடல் முன்பாய் வந்து நின்றார்கள். அவருடைய ஜனத்தினுடைய குணாதிசயத்தை சொல்லுகிறேன். இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனம், அவர்கள் புறப்பட்ட ஜனம். மூன்றாவது காரியம் நான் வசனத்தில் வாசிப்போமானால் என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தேவன் அவர்களை எகிப்திலே இருந்து, பாவ உலகத்திலே இருந்து புறப்பட பண்ணினார். இப்படி பல வசனங்கள் இருக்கிறது, எல்லா வசனத்தையும் சொல்ல நேரம் இல்லை. புறப்பட்டு வந்தார்கள். அடுத்து செங்கடலுக்கு முன்பதாய் நின்றார்கள். வசனத்தில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், இப்ப செங்கடல் வருவதற்கு முன்பதாய் கர்த்தர் அவர்களை நடத்தின விதத்தை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் வாசிப்போமா? 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் 13:21 அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனத்திலிருந்து விலகி போகவில்லை.
இவர்கள் தேவனால் வழிநடத்தப்பட்ட ஜனங்கள். அருமையானே, கர்த்தர் அவர்களை பாதுகாப்பாய் பத்திரமாய் வழி நடத்தினார். நீங்க ஏற்கனவே வாசித்தீர்கள், அந்த 78ஆம் சங்கீதத்தில் நான் வாசித்தோமே, அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லும்போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 78ஆம் சங்கீதம் அவர்கள் பயப்படாதபடி, 53வது வசனம், அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் என்ன செய்தாரா? வழி நடத்தினார். கர்த்தருடைய கரிசனையை நாம் பார்க்க வேண்டும். தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் மிகுந்த கரிசனை உடையவர். ஆயினாத்தான் அங்க வசனம் சொல்கிறது, அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை எப்படி நடத்தினாராம்? பத்திரமாய் நடத்தினார். அப்ப தேவனால் நடத்தப்பட்ட ஒரு ஜனம் அவர்கள். மூன்றாவது காரியம், வசனத்தில் வாசிக்கிற வழியில கர்த்தர் அவர்களுக்காய் அற்புதத்தை செய்கிறவராய் காணப்பட்டார். வசனத்தை பாருங்கள். 14ஆம் அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ் காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். 29ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரை வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது. எவ்வளவு பத்திரமாய் பாதுகாப்பாய் நடத்தினவர். இப்ப என்ன செய்தார்? அக்கறைக்கு கொண்டு போனார். அவர்களை தொடர்ந்து வந்த ஜனத்தை கர்த்தர் செய்த காரியம் என்ன? அங்க வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. சமுத்திரம் மறுபடியும் 2 இருந்த சமுத்திரம் ஒன்றாய் கூடி போயிற்று. சமுத்திரத்தின் ஆழத்தில் வந்த அந்த எகிப்தியர் முழுவதும் மாண்டு போனார்கள். அருமையானே, இப்ப இஸ்ரவேல் ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொன்னாரே, அந்த ஜனத்துடைய தகுதியை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் விடுவிக்கப்பட்ட ஜனங்கள். 2வது, அவர்கள் வழிநடத்தப்பட்ட ஜனங்கள். மூன்றாவது காரியம், அவர்கள் செங்கடலை கடந்த ஜனங்கள். கர்த்தர் அவர்களை செங்கடலை கடக்க பண்ணினார். 136ஆம் சங்கீதத்தை பாருங்கள். 13-14 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவிலே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்த வசனம், பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் என்ன செய்தவரை கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். அப்ப செங்கடலை கடந்த அனுபவம் அவளுக்கு காணப்பட்டது. இது எதை காட்டுகிறது? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே அங்கே வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. பார்ப்போமா? இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் அது ஞானஸ்நானத்தை காட்டுகிறது. எது? சிவந்த சமுத்திரத்தை கடந்தது. அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். இன்றைக்கு நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டோம், கர்த்தரால் பத்திரமாய் நடத்தப்பட்டோம். மூன்றாவது காரியம், செங்கடலை கடந்து வந்திருக்கிறோம். அடுத்தபடியாய் நான் வசனத்தில் வாசிக்கிற வேளையிலே அவர்கள் சீனாய் மலைக்கு நேராய் வந்தார்கள். சீனாய் மலையிலே நடந்த சம்பவம் என்ன? அங்கே அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அதை கண்டார்கள். வசனத்தில் வாசிக்கிறோம், ஆரோனும் ஊரும் 70 மூப்பரும் தேவனை தரிசிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அருமையானே, அபிஷேகத்தினுடைய
நிலையை அது காட்டுகிறது. ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் நிலையை அது காட்டுகிறது. இன்னும் நான் வேறொரு வார்த்தை சொல்ல வேண்டுமானால், தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்ட ஜனம், கற்பனைகளையும் கட்டளைகளையும் பெற்றுக்கொண்ட ஜனமாய் காணப்படும். நாமும் தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்க கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயிருக்கிறோம். இந்த ஜனத்தை குறித்துத்தான் கர்த்தர் சொன்னதான காரியம், என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று சொன்னார். அருமையானுளே, இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டா? பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு அனுபவம், இரண்டாவது அவரால் வழிநடத்தப்படுகிற ஒரு அனுபவம், மூன்றாவது செங்கடலை கடக்கிறதான ஞானஸ்நானத்தின் அனுபவம், நாலாவது சீனாய் மலையின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் அனுபவம், ஐந்தாவது காரியம் தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்ட, தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதை கை கொண்டு நடக்கிற அனுபவம் உள்ள ஜனங்களை பார்த்துத்தான் கர்த்தர் சொன்னார், என் ஜனங்கள் என்று சொல்லி சொல்லுகிறத நாம் பார்க்கணும். அவருடைய ஜனங்கள் ஒரு நாளும் என்ன செய்வதில்லை, கெட்டு போவதே இல்லை. நான் இன்னும் வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், இந்த கர்த்தருடைய ஜனங்களை குறித்து உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இப்படியா இருக்கிறது. வாசிப்போமா? உபாகமம் 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், உச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி என்ன செய்தார்? தெரிந்து கொண்ட ஜனம். யார்? எப்படி இருக்கும்படிக்கு? தமக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படிக்கு. அப்போ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு மீட்கப்பட்ட ஜனம், பரிசுத்த ஜனம் அவருக்கு சொந்தமாய் காணப்படுகிறது. அருமையானே, இரண்டாவது அந்த ஜனத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை எரேமியா 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 11:8. ஆனால் மன்னிக்கணும், 3வது வசனமா? என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடி எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். கர்த்தருடைய ஜனம் யார்? அது பரிசுத்த ஜனம். அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட, சொந்தமாய் இருக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். இரண்டாவது, அந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம்? வசனம் சொல்கிறது, அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் கற்பிக்கிறபடியெல்லாம் செய்கிற ஜனம். கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிற ஜனம் அந்த ஜனம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற வழியிலே அங்க வசனம் சொல்கிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் கேட்கிறவன் இதில் எழுதியிருக்கிறவர்களின்படி எல்லாம் செய்கிறவர்கள், அதை கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதை வாசிக்கிறவன், இதை கேட்கிறவன், இதை கை கொள்கிறவன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். அப்போ அவன்தான் யாராயிருக்கிறான்? கர்த்தருடைய ஜனமாய் காணப்படுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம நன்றாய் அறிந்த ஒரு வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு என்ன செய்யாதிருப்பதாக, பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். அப்போ பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை கை கொள்கிறதுனாலே கிடைக்கிற ஆசீர்வாதம் நாம் பாக்கியவான்கள் என்று சொல்கிறது. மாத்திரமல்ல, இங்கே வசனம் சொல்கிறது, உன் வழி வாய்க்கும், நீ யாராயிருப்பாய்? புத்திமானாய் காணப்படுவாய். மூன்றாவது ஒரு காரியம், எரேமியா 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பார்ப்போம்.
என் வாக்குக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். இது என்னவா? விசேஷம் என்று சொல்கிறார். எதற்கு? நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள். இதை கை கொண்டால், இதன்படி செய்தால் உங்களுக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாயிருக்கும். அப்ப கர்த்தருடைய வசனத்தை கை கொள்கிறவன் மேல் தேவனுடைய நன்மைகள் பரிபூர்ணமாய் கிடைக்கும். தேவன் எப்போது நன்மை செய்கிறவர், நன்மையானதை தருகிறவர். அடுத்த காரியம் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள். கர்த்தருடைய ஜனம் எப்படிப்பட்ட ஜனம்? பிரித்து எடுக்கப்பட்ட, ஏற்கனவே நான் சொன்னேன், அவர்கள் பிரித்து எடுக்கப்பட்ட ஜனங்கள். அவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கு யாதொரு சம்பந்தமும் இல்லை. அவர்களுக்கு விக்கிரகங்களுக்கு யாதொரு சம்பந்தமும் இல்லை. ஆகையால் அவர்கள் நடுவிழுந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானது என்ன செய்யாதிருங்கள், தொடாதிருங்கள். அப்பொழுது நான் உங்களை என்ன செய்து ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம்தான் கர்த்தருடைய ஜனம் என்று கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்னொரு காரியத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 31:33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று. அவருடைய ஜனத்தின் அடையாளம் என்ன? கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அவள் இருதயத்தில் என்ன செய்கிறார்? வைத்து அதை எழுதுகிறவராய் காணப்படுகிறார். அருமையானே, வசனத்தில் நான் இது இன்னும் தெளிவாய் சொல்ல ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம், 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிப்போம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்கள் மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவே, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்போ வசனம் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். தாவீது சொல்லும்போது சொல்கிறார், உம்முடைய வசனத்தை என் இருதயத்தில் என்ன செய்து வைத்தேன்? வைத்து வைத்தேன். அருமையானே, உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் என்ன செய்தேன்? வைத்து வைத்தேன். இன்னும் கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிற வழியிலே சங்கீதக்காரன் சொல்லும்போது அவன் இவ்விதமாய் சொல்லுகிறான். 37ஆம் சங்கீதம் 31வது வசனத்தை வாசிப்போம். 37-31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் என்ன செய்வதில்லை. பார்த்தீங்களா? எது நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது? வேதம், வசனம். தாவீது சொல்கிறார், நான் நமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் என்ன செய்தேன்? வைத்து வைத்தேன். அருமையானே, கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் பாவம் செய்ய மாட்டோம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்,
ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் என்ன செய்திருக்கிறது? தரித்திருக்கிறது. வித்தாகிய வசனம். இயேசு சொன்னார், விதை வசனம் என்று சொன்னார். அருமையானே, வசனத்தை பார்ப்போமா? மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். விதைக்கிறவன் வசனத்தை என்ன செய்யான்? விதைக்க புறப்பட்டான். வசனத்தை கேட்டவுடனே போதும்பா. எதை விதைக்க புறப்பட்டான்? வசனத்தை. விதை என்னவா? எதை காட்டுகிறது? வசனத்தை காட்டுகிறது. உங்களுடைய வித்து என் இருதயத்தில் என்ன செய்திருக்கிறது? காணப்படுகிறது. யாருடைய இருதயத்திலே தேவனுடைய வசனம் காணப்படுகிறதோ அவன் தேவனுக்கு விரோதமாய் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். அப்ப பாவம் செய்கிறவன் தேவனுடைய வசனத்தை என்ன செய்கிறான்? மீறி நடக்கிறவனாய் காணப்படுகிறான். அருமையானே, இந்த ஜனத்தினுடைய குணாதிசயங்களை நாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட ஜனங்கள் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்கள்? வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லி திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இனி இரண்டாவது ஒரு அனுபவத்தை குறித்து நான் சொல்கிறேன். யார் வெட்கப்பட மாட்டார்கள்? சங்கீதம் 34:5வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 34:5. கர்த்தரை தேடினேன், கர்த்தரை தேடினேன், அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். வசனத்தில் 5வது வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் முகங்கள் என்ன செய்யவில்லையாம்? வெட்கப்படவே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலையிலே நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்கள்? வெட்கப்பட மாட்டார்கள். வசனம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. கர்த்தர் நம்மை வெட்கமடைய செய்ய மாட்டார். எப்போது நான் அவருடைய ஜனம் என்று சொல்லும்போது, நான் கர்த்தருடைய ஜனம், நான் கர்த்தருக்கு சொந்தமானவன் என்று சொன்னாலே நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். இரண்டாவது காரியம், அவரை நோக்கி பார்க்கிறது. மனுஷனை அல்ல. நம்முடைய தேவைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, நமக்கு போராட்டங்களும் பலவிதமான இன்னல்கள் வரும்போதெல்லாம் மனுஷரை நோக்கி பார்க்கிறதல்ல, கர்த்தரை நோக்கி பார்த்து. அருமையானே, ஆண்டவர் சொல்லும்போது விதமாய் சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 45:22. பூமி எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். பாத்தீங்களா? யாரை நோக்கி பார்க்க சொன்னார்? என்னை நோக்கி பாருங்கள். யாரை? பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது தேவன் அவர்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். அப்பொழுது மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், வெண்கலத்தினாலே ஒரு சர்ப்பத்தை உண்டு பண்ணி ஒரு கோலினாலே தூக்கி வை என்று சொன்னார். கடிபட்டவன் எவனும் அதை நோக்கி பார்க்கிற வேளையிலே என்ன செய்வான்? பிழைப்பான் என்று சொன்னார். அதை போல என்று வசனம் சொல்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். யோவான் 3ஆம் அதிகாரம் வாசிப்போமா? கர்த்தருடைய வசனத்தை 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்ட இயேசுவை யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? ரட்சிப்பு, நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அருமையானே, நோக்கி பார்க்கிற முகம் பிரகாசம் அடையும். நோக்கி பார்க்கிறவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள். அடுத்த காரியம் வசனத்தில் வாசிக்கும் போது, என்னாகமத்தின் புஸ்தகம்
21ஆம் அதிகாரம் என்னாகமம் 21:8 வசனத்தை வாசிக்கும். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். வெண்கலம் வல்லமையை காட்டுகிறது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வல்லமையுடையவர், சர்வ வல்லமையுடையவர். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னார். சர்வ வல்லமையுள்ளவரை யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் என்ன செய்வார்கள்? பிழைப்பார்கள். நீ அடுத்த காரியம், கர்த்தரை நோக்கி பார்க்கிறதுனாலே, அவருடைய ஊழியர்களை நோக்கி பார்க்கிறதுனாலே கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? வாசிப்பு அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றான். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். கர்த்தருடைய ஊழியக்காரனை நோக்கி பார்த்தார். ஜெபிக்க கடந்து போனவர்களை இந்த சப்பானியாய மனுஷன், பிறவியிலிருந்து சப்பானி, ஏதாயினும் அவர்களிடத்திலிருந்து கிடைக்கும் என்று நோக்கி பார்த்தார். அவர்கள் சொன்னார்கள், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, ஆனால் ஒன்று எங்களிடத்தில் இருக்கிறதை உங்களுக்கு என்ன செய்யறோம்? ஒன்றும் இல்லைன்னாங்க, அப்போ வேற என்ன இருக்குது? இந்த பாத்திரத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னோம், ஆனால் பாத்திரத்திலிருந்து எடுத்து தரேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதை போல எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு என்ன செய்கிறோம்? தருகிறோம் என்று சொன்னார்கள். அப்போ என்ன செய்தான்? அவன் நோக்கி பார்த்தான். இந்த வார்த்தையை சொன்ன உடனே பேதுரு சொல்கிறார், நசரேயனா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. பார்த்தீங்களா? சர்வாங்க சுகம் கிடைத்தது. அப்ப கர்த்தரை யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு சுகம் கிடைக்கும். 12 வருஷம் வியாதிப்பட்டவள் அவரை வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது சுஸ்தமானாலே. குருடராயிருந்த மனுஷர்கள் எரிகோவின் வாசல் அருகே இருந்தவர்கள் சத்தமிட்டு கூப்பிட்டார்கள், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று. அவர்கள் பரிபூர்ண சுகமடைந்தார்களே. கதரேருடைய நாட்டிற்கு கடந்து போன இயேசு படவை விட்டு இறங்கின உடனே கல்லறையிலிருந்து புறப்பட்டு வந்த ஒருவன் அவரை நோக்கி பார்த்து சொன்னான், நசரேயனா இயேசுவே, எனக்கும் உமக்கும் என்ன? எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் என்று சொன்னார். இயேசு அவனுக்குள்ளே இருந்த அந்த பிசாசை விரட்டினார். அவன் சுஸ்தமடைந்தான். அவரிடத்தில் வந்தவர்கள், அவரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாருக்கும் கிடைத்த ஒரு காரியம், விடுதலை கிடைத்தது. என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமா? நோக்கி பார்க்கிறதுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற மற்றொரு ஆசீர்வாதம், சங்கீதம் 123 1-2 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 123 1-2 வசனம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களுடைய கைகளை நோக்கி இருக்குமாம் போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமாம் போலவும், எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? இரக்கம் கிடைக்கும். ஆதாரம் என்ன? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 2 நாளாகமம்
20ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 12வது வசனத்தை வாசி. எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான். இந்த யோசபாத் சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் விலையேற பெற்ற வார்த்தைகள், சாதாரண வார்த்தை அல்ல. முதலாவது அவன் சொன்ன வார்த்தை, கர்த்தாவே நீர் அவர்கள் என்ன செய்ய மாட்டீரோ? நியாயம் தீர்க்க மாட்டீரோ? அடுத்தவன் சொல்லுகிறான், எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு என்ன இல்லை? தன்னுடைய இயலாமையை சொல்லுகிறான். ராஜா, அவனுக்கு சேனை உண்டு, ஆனால் அவன் சொல்லுகிறான், என்னால் நிற்க முடியாது ஐயா. ஏன்னா இது ஏராளமான ஜனம். மோவாபின் ராஜாவும் அப்படித்தான் சொல்கிறான். நான் வசனத்தில் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு விதமான ஜனம் என்ன செய்திருக்கிறது? இந்த சமவெளியிலே பாளையம் இறங்கி இருக்கிறது. எவ்விதமாய் மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பயந்தானோ அதே போல யோசபாத் பயந்து இருக்கிறார். ஆனால் அவனுக்கு இவனுக்கு வித்தியாசம் என்ன? ஜனத்தை சபிக்கும்படிக்கு மோவாபின் ராஜாவாகிய பாலாக் அங்கே கூலி பொருத்தி அங்கே குறி சொல்லுகிறவனாகிய பீலையாமை அழைத்தான். ஆனால் இங்கே யோசபாத்தோ அவ்விதமாய் செய்யவில்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். அவன் சொன்ன வார்த்தை, இந்த ஏராளமான ஜனத்துக்கு முன்பதாய் நிற்க எங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை ஆண்டவரே. நாங்கள் பலனற்றவர்கள், சக்தியற்றவர்கள். தன்னுடைய இயலாமையை அறிக்கையிடுகிறான். மூன்றாவது அவன் சொல்லுகிற காரியம், நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. we were confused. எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியலையா. எங்க உள்ளமெல்லாம் என்ன செய்திருக்கிறது? கலங்கி போய் குழம்பி போய் காணப்படுகிறது. எப்படி நடக்கும்? எப்படி காரியமாகும்? இதெல்லாம் சாத்தியமா என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்த யோசபாத் அடுத்து சொல்லுகிறான். வசனத்தில் வாசித்தோம், ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. முதலாவது சொன்னான், எங்களுக்கு பலன் இல்லை. ரெண்டாவது சொன்னான், நாங்கள் குழம்பி கலங்கி போயிருக்கிறோம். ஆனா ஒன்று ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை வழியில் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைப்பார்கள். யோசபாத்துக்கு கிடைத்த காரியம் என்ன? வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 29வது வசனம், கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்டார். போதுமா? தேவன் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு கூட என்ன செய்தார்? யுத்தம் பண்ணினார். அவன் கண்கள் கர்த்தர் மேல் இருந்தது. இவன் யுத்தம் செய்யவே இல்லை. அவர்கள் செய்த காரியம் அதற்கு பதிலாக வசனத்தை வாசிக்கிறோம். 22வது வசனம், அவர்கள் பாடி துதி செய்தார்கள். பிரைஸ் அண்ட் வர்ஷிப். அவர்கள் பாடினார்கள், கர்த்தரை துதித்தார்கள். வேற ஒன்றும் செய்யல. யுத்த களத்தில் யுத்த வீரர்கள் முன்னாக நிற்கவில்லை. யுத்த வீரர்களுக்கு முன்னாக பாடகரை அவன் நிறுத்தினான். நன்றாய் கவனியுங்கள். இந்த பாடகரை நிறுத்துவதற்கு முன்பதாக ஒரு காரியம் நடந்தது. வசனத்தை வாசிப்போமா? 13வது வசனம், யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். யார் நின்றார்கள்? யூதா கோத்திரத்தார். ஏங்க யூதா கோத்திரத்தார் நின்றார்கள்? வசனத்தை வாசிடலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம்
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று என்ன செய்தான்? பெயரிட்டாள். யூதா என்றால் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இன்னும் கர்த்தரை துதிப்பேன். அப்ப யூதா கோத்திரத்தார் அங்க நின்றார்களே, ஏன்? அவர்கள் துதிக்கிற கூட்டத்தார். இந்த காலை வேளையிலே நான் சொல்லுகிறேன், எங்கே துதியின் சத்தம் எழும்புகிறதோ அங்கே நிச்சயமாய் கர்த்தர் மகிமைப்படுகிறவராய் காணப்படுவார். அதனால்தான் தாவீது சொன்னான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். துதி எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். எந்த வேலை செஞ்சாலும் வேற வார்த்தைக்கே இடம் வேண்டாம். ஸ்தோத்திரம் 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 இது சொல்லிக்கொண்டே இருந்தால் எந்த வேலை செஞ்சாலும் மனதுக்குள்ளே சொல்லி கொடுத்தாலும் சரி, அது வாயினாலே சொன்னாலும் சரி, கர்த்தர் அதை கேட்கிறவர். அடுத்த காரியம் நடந்தது என்னது? 14வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலின் மகனாக பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் எகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கிற்று. நடந்தது என்ன? கர்த்தரை துதித்தார்கள். துதித்த போது நடந்த சம்பவம் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவர்களை தைரியப்படுத்தினார். எங்கே துதி உண்டோ அங்கே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். அருமையானே, தேவன் பல விதங்களிலே பேசுகிறவர். தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் மட்டுமல்ல, பிரசங்கத்தின் வாயிலாகவும் தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறவராய் காணப்படுகிறார். எந்த விதத்திலாகிலும் கர்த்தர் ஒரு தம்முடைய வார்த்தையை தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி தைரியப்படுத்துகிறவர். அருமையான தேவ ஜனமே, நாம் ஆலயத்துக்குள்ள வருகிறோம். எப்பொழுதுமே இந்த வசனங்கள் எல்லாம் நான் பார்த்தது வாசிப்பது வழக்கம்தான். ஆனால் குறிப்பிட்ட சில சமயங்களில் எழுதப்பட்ட வார்த்தை நம்மோடு பேசுகிறது போலவே காணப்படும். என்னுடைய வாழ்க்கையில் நான் எத்தனையோ சந்தர்ப்பங்களை கவனித்திருக்கிறேன். சிலருடைய வீடுகளுக்கு போகும்போது நான் எப்போதும் அந்த வசனங்களை வாசித்திருக்கிறேன். ஆனால் சில நேரத்தில் பார்த்தால் அந்த வீட்டில் எழுதப்பட்டது வாசனம் எனக்காகவே எழுதப்பட்டது போல காணப்படும். கர்த்தரை துதித்திருக்கிறேன். அதை போல கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் எந்த விதத்தில் ஆகிலும் நமக்கு தருவார். இங்கே கர்த்தருடைய வார்த்தை வந்தது என்ன? இப்படி சொல்லப்பட்டது பாருங்க. 15வது வசனம், இதோடு கூட முடிக்கிறேன். சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, யாருடையது அல்ல, உங்களுடையது அல்ல, தேவனுடையது. அவர்தான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். The battle is not us, நம்முடையது அல்ல. நமக்காக கர்த்தர் யுத்தங்களை நடத்துகிறவர். வசனத்தில் நான் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் அதை தெளிவாய் சொல்லுகிறார். வாசிப்போமா? சங்கீதம் 24 8வது வசனத்தை வாசிப்போம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் எப்படிப்பட்ட கர்த்தராம்? பராக்கிரமம் உள்ள கர்த்தர் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஐயா, அவர் யுத்தத்திலே பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் என்ன செய்வார்? 46ஆம் சங்கீதத்தில் அவர் செய்கிற காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா?
8வது வசனத்தை வாசியுங்கள். 8லிருந்து. பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் என்ன செய்கிறார்? சுட்டரிக்கிறார். எவ்வளவு பயங்கரமான ஒரு யுத்தம் செய்தார் யோசபாத்துக்காக. அவர் செய்த யுத்தம் என்ன? அவர்கள் எல்லாரையும் எதிராளிகளை கலங்க பண்ணினார். அவர்கள் தாங்களாகவே ஒருவரை ஒருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள், முற்றிலும் மாண்டு போனார்கள். இந்த காலை வழியில் ஒன்று சொல்கிறேன், அவருடைய ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. 2வது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் என்ன செய்வதில்லை? வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். வேத வசனத்தை, அந்த வசனத்தை மட்டும் வாசித்து முடிப்போமே. சங்கீதம் 132 சங்கீதம் வாசிப்போமா? 18வது வசனம் கடைசி வசனம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ கிரீடம் பூக்கும் என்றார். பாத்தீங்களா? யாரிடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறாரோ அவர்களுக்கு எதிராளிகளாய் காணப்படுகிற எல்லாரையும் கர்த்தர் வெட்கப்பட வைக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். சனகரிப் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் கடந்து வந்தான். அங்கே எசேக்கியா ராஜா செய்த காரியம், ஜெபித்தான். தீர்க்கதரிசியா ஏசாயாவிடத்தில் ஆட்களை அனுப்பினான் மன்றாடும்படிக்கு. கர்த்தர் சொன்னார், அவன் இந்த தேசத்துக்குள்ள வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. ஏசாயா 37 நாம் அதை வாசிக்க முடியும். 36, 37 அதிகாரங்களில் அவன் கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் தான் வந்த வழியை என்ன செய்வான்? திரும்பி போவான். பாருங்க, கர்த்தர் செய்த காரியம். யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்தாங்களோ அவங்களை எல்லாம் வெட்கப்படுத்தவே இல்லை கர்த்தர். சனகரிப் திரும்பி போனான். தன் தேசத்தில் போய் அவன் ரிம்மோன் என்னும் கோயிலிலே தன் தேவனை பணிந்து கொள்ள போனான். அவன் சொந்த கற்ப பிறப்பாக இருக்கிற அவனுடைய பிள்ளைகளே அவனை கொன்று போட்டார்கள். யோசித்து பாருங்க, தேவ ஜனத்துக்கு விரோதமாய் வருகிற ஜனங்களை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கத்திற்கு உட்படுத்துகிறவர் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் தேவ ஜனங்களோ ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்கள்? வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஆகையால் இந்த காலை வழியில் ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யார் அவருடைய ஜனம் என்று பார்த்தோம், அவர்களுக்குரிய குணாதிசயங்கள் என்னென்று பார்த்தோம். அவர்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள், அவர்கள் கர்த்தரால் நடத்தப்பட்ட ஜனங்கள், அவர்கள் செங்கடலை கடந்த ஜனங்கள், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஜனம், தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட ஜனம் என்று சொன்னேன். இப்படிப்பட்ட ஜனம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாது. கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியினால் நிரப்புவார். 2வது காரியம், அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்படுவதில்லை. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் சிநேகன் இந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்ததோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உள்ள வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நீர் எதற்காக அனுப்பினீரோ அந்த காரியம் வாய்க்கட்டுனாதா. உம்முடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாமலும், உம்மை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாமலும் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வீராம். இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளை கண்மணியை போல பாதுகாத்து கொள்ளும். தேவ கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரே, வசனம் கேட்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென்.